மோசமான சூழ்நிலையின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை இங்கே யாராவது சொல்வீர்கள். ஆனால் இப்பவும் இதன் மத்தியிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு நல்வார்த்தை ஒன்று உண்டு. நாம் வெட்கப்படுவதில்லை. ஆத்துமாக்களுக்கு ஒரு ஊழியக்காரன் ஜோக்கடிச்சிட்டு போறதுக்காக அவன் அங்கே நிற்க முடியாது. அல்லது அவர்கள் காணிக்கைகளை வாங்கிட்டு சுகமாய் வாழும்படிக்கு அவன் நியமிக்கப்படவில்லை. தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய வசதிகளையும் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய அழுகைக்காக கண்ணீர் விட்டு முழங்காலில் நிற்கக்கூடிய பொறுப்புள்ளவன் ஊழியக்காரன் என்பதை நான் உணர்ந்தேன். இன்று நம்முடைய தாய் தகப்பன்மார்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள் மாம்சத்தின்படி சில காலம் நம்மோடு கூட இருந்து நமக்காக அழுது புலம்பி ஜெபித்து அவர்கள் சரீரங்கள் பலவீனப்பட்ட பிறகு பரம வீட்டுக்கு திரும்புவார்கள். நாம் அதை தடுக்க முடியாது, அவர்களை நிறுத்த முடியாது. அவர்கள் போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒருபோதும் மறையாத, ஒருபோதும் மாறாதவர், மரித்தது உண்மைதான், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், பிள்ளைகளாம் நமக்கு ஒன்றும் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது என்று சொல்லி தவித்து கொண்டு பிதாவிடத்தில் எப்போதும் மன்றாடி கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் நமக்கு உண்டு. அன்னைக்கு மோசையை அனுப்பினார். மோசே சொல்லும்போது சொன்னான், யார் உன்னை வந்து பேச சொன்னதுன்னு கேட்ட ஐயாம்ங்கிற ஒருத்தர் என்னை அனுப்பினார்னு சொன்னான். இன்னைக்கு ஐயாம்னு சொல்லி இன்னொருத்தர் வர வேண்டிய அவசியம் வரவில்லை. இன்னொரு தீர்க்கதரிசி வர வேண்டிய அவசியம் இல்லை. அட, அந்த ஐயாமே வந்துட்டாரியா, ஐயாமே வந்துட்டார். இந்த யூதர்களுக்கு பிதான்னு சொன்னா அவ்வளவு பிரியம், பிதான்னு சொன்னா அவ்வளவு பக்தி. அதாவது பக்தி உள்ள யூதர்களை சொல்லுகிறேன், சும்மா பரபாச போல ஆள்களை நான் பேசல. ஹல்லேலூயா. அவர்கள் பிதாவின் நாமத்தை லேஸ்ல உச்சரிக்க கூடாது என்று கட்டளை பெற்றவர்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ வீணில் வழங்காதிருப்பாயாக என்று கட்டளை பெற்றவர்கள். யெகோவா என்கிறதான நாமத்தை அவர்கள் அவ்வளவு லேசாய் சொல்ல மாட்டார்கள். இன்னைக்கும் சொல்ல மாட்டார்கள். யெகோவான்னு அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு பயப்படுவார்கள், தேவ பக்தியோடு இருப்பார்கள். அப்படி எங்கேயாவது யெகோவான்னு எழுதுனா ஒருவரும் யூஸ் பண்ணாத ஒரு பேனாவை எடுப்பார்கள், எழுதிட்டு அந்த பேனாவை திரும்ப யூஸ் பண்ண மாட்டார்கள், தூக்கி போட்டுருவான். தேவனுடைய நாமத்தை எழுதின பிறகு அந்த பேனா இன்னும் வேற எதையும் நான் எழுத மாட்டேன் என்று சொல்லுவார்கள். வசனத்தை நாம் சேர்ந்து தியானிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 Peter chapter 2 verse number 6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், அந்த கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறவர், அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இந்த பூமியிலே பல காரியங்களை குறித்து பலர் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து, இல்லது செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, இன்னும் அநேக காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து, தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று நினைத்து நம்பிக்கை வைத்து
வெட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் வெட்கப்படாத ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது என்ன? அந்த உயிரோடு இருக்கிற சதா காலங்களிலும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல், அந்த கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. சரி, இது இருக்கட்டும். அப்படி வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் ஆனால் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதற்கு இன்று என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மத்தேயு 28:6 வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை என்கிறதும் கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் என்பதற்கும் இப்போ நமக்கு அது தேவையில்லை. அது இப்போ நம்ம பாலஸ்தீன தேசத்தில் போய் அதை பார்க்க போகிறதில்லை. பார்த்தா தான் நம்புவேன் இல்லை. அது நடுவில் ஒரு வாசகம் உண்டு. அதுதான் தாம் சொன்னபடி. அவர் கல்லறை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம் நடுவில் அவர் இருப்பதுனால நாம் போய் பார்த்துட்டு வந்து விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வெட்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் வெட்கப்படாமல் இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன காரணம்? எங்களுக்கு 2 வீடு கட்டி கொடுத்தாரு. எங்கள் தாத்தா சொத்து வில்லங்கம் இல்லாமல் எங்கள் கையில் வந்து சேர்ந்துச்சு பாஸ்டர், அதனால தான் நாங்கள் வெட்கப்படலை அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை வேற ஏதாவது காரணத்தை காட்டி சொல்லுவீங்களா? இப்போ நான் அந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் என்ன தான் பதில் சொல்ல போகிறீங்க பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து ராஜாவை நம்பியிருக்கிறவர்கள், நம்புவோமானால் நம்பியிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்ன என்று கேட்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார், இதுதான் பதில். இதை விட்டு வேறு எந்த பதில் சொன்னாலும் நமக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம், சரியாக புரியலன்னு அர்த்தம். எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் கூட நமக்கு இன்னும் ஒழுங்கா விளங்கலைன்னு அர்த்தம். அப்போ அவர் உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற விசுவாசம் நமக்கு உறுதியாக்கப்படுகிறது. ஐ வில் நாட் பி அஷேம்ட். இதுவரைக்கும் பார்க்காத சூறாவளிகளா, இதுவரைக்கும் பார்க்காத சுனாமிகளா, இதுவரைக்கும் பார்க்காத வேதனைகளும் அவமானங்களா, ஒரு நாள் வெட்கப்பட்ட சரித்திரத்தை கோடிட்டு காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருப்பது உண்மையானால் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். எல்லா விதமான கடினமான பாதைகள் வழியாய் போனோமே, ஆனாலும் நம்மேல் பொறாமை கொண்டவர்களும் நம்மை கீழே விழத்தள்ள பார்த்தவர்கள் தானே வெட்கப்பட்டு போனார்கள். ப்ளீஸ் டெல் மீ த ட்ரூத். உண்மையை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை ஐயா நான் ரொம்ப மோசமான சூழ்நிலையின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை இங்கே யாராவது சொல்வீர்களானால், இப்பவும் இதன் மத்தியிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு நல்வார்த்தை ஒன்று உண்டு, நாம் வெட்கப்படுவதில்லை. இன்று நம்முடைய விசுவாசம் இந்த காலை வேளையில் இந்த சர்வீஸ் முடித்த பிறகு பல மடங்கு உயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We will get the strength to face any challenge. எந்த சவாலையும் நாம் சந்திக்கிறதற்கு துன்பங்கள் நடுவில், துக்கங்கள் நடுவில் தான் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலனை கொண்டு வருகிறது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. வரட்டுமே என்று நாம் சவால்களை எதிர்கொள்ளலாம், பார்க்கலாம்,
இதுவரைக்கும் தாண்டி வர பண்ணின உயிர்த்தெழுந்த தேவன் அவர் மாறி போகவில்லை. அவர் மறுபடியும் மரிப்பதில்லை. அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையே அழுகையாக தேவன் நமக்கு வைப்பதே இல்லை. சில காலம் அழலாம். அழுவதற்கு ஒரு காலம் ஒன்று உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் சிரிப்பதற்கும் நகைப்பதற்கும் ஒரு காலம் ஒன்று உண்டு. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் வாயிலிருந்து சொன்னதான திருமொழி அது. ஆகவே நம்முடைய நிலைமைகளை மாற்றி தருகிறது அவருடைய வேலை. அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். எனவே நாம் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து தியானம் பண்ணும்போது இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஏன் முக்கியம் என்று சில காரியங்களை பார்க்க வேண்டும். குறித்த நேரத்துக்குள்ளாக பார்த்து நாம் முடிக்கலாம். எதுக்காக இந்த உயிர்த்தெழுதல் முக்கியம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது பெருசல்ல. காலகாலமாக சில காரியங்கள் நம்முடைய வாயில், நம்முடைய தூக்கத்திலேயே கூட நமக்கு கேட்டால் சொல்லிவிடுவான். ஏன்னா நம்ம திருப்பி 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 ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால. ஆனால் அதனுடைய ஆழங்கள் நமக்கு புரிகிறதில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சமயத்தில் தேவன் நமக்கு அதை விளக்கி கொடுக்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நான் நம்பி இருக்கிறது எவ்வளவு ஆழமானது என்பது நமக்கு தெரிகிறது. We are tasting him better than every day. Hallelujah. அந்த நம்பிக்கையை நாம் அறிய அறிய அறிய, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற சத்தியத்தை அறிய 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 சவால்களை மேற்கொள்ளுகிறதுக்கு வேண்டிய பலனும் அதிகமாகிறது. ஹல்லேலூயா. மனுஷர்களாகிய நாம் பலவீனர்கள். எந்த சவாலையும் லேசாக எதிர்கொள்ள முன்வர மாட்டோம். சவால்களை மேற்கொள்ளும் போது நமக்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை காணப்படும். மனசு கெட்டு போகும். இது நடுவில் தான் நம்மோடு கூட நமக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்க வேண்டுமானால் அவர் உயிரோடு இருக்க வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள். ஷீ இஸ் எ மெடிக்கல் டாக்டர். அவங்க சொன்னாங்க, அவங்க குடும்பத்தில் படாத பாடுகளை பட்டு கொண்டிருந்தார்கள். லைனாக அவங்க வீட்டில் சிஸ்டர்ஸ் தான், பிரதர்ஸ் யாரும் இல்லை. கேர்ள்ஸ் தான். ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளாக செல்லுகிற நாட்களில் தன்னுடைய தகப்பன் முழங்காலில் நிற்பாராம். அந்த அம்மா எங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, பயங்கரமான சூழ்நிலைகள், சூறாவளிகள் நடக்கும்போது தன்னுடைய தகப்பனுக்கு தூக்கமே இருக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய அறையில் ஒரு முழங்கால் நின்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அந்தந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்வார். அப்போது ஒரு நாள் திடீரென்று இந்த தகப்பன் மரித்து விட்டார், பரலோகத்துக்கு போய்விட்டார். இந்த மகள் ஒரு பயங்கரமான சூறாவளியை சந்தித்தாள். சந்தித்த பொழுது கண்ணிலிருந்து கண்ணீராய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மகள் என்னை பார்த்து சொன்னாள், என்னுடைய தகப்பன் இருந்திருப்பாரானால் இந்நேரம் முழங்காலில் நின்றிருப்பார். எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருப்பாரானால் இந்நேரம் எனக்காக முழங்காலில் நிற்பார். எனக்கு அது நன்றாக தெரியும். என் தகப்பன் முழங்கால் நின்று கண்ணீரோடு கதறுகிறது தான் நான் பார்த்தோமே ஒழிய என் தகப்பன் சிரித்து சந்தோஷமாய் பார்த்ததில்லை. எங்களுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதற்காக கண்ணீரோடு முழங்காலில் நிற்பார். ராத்திரியோ பகலோ சமயம் கிடைக்கும் போதெல்லாம், ஐயோ எங்கள் அப்பா இல்லையே, எங்கள் அப்பா எனக்கு இல்லையே. அப்போ அந்த மகள் சொன்னாள், எனக்காக அழுவதற்கு யார் இருக்கிறார்? எனக்காக அழுவதற்கும் புலம்புவதற்கும் தேவனிடத்தில்
என் காரியங்களை சொல்லி அதை மாற்றி தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்பதற்கு முழங்காலில் நின்று கண்ணீர் வடிக்கிறதற்கு யார் இருக்கிறார்கள்? எங்கள் அப்பா எனக்கு இல்லை. அப்பொழுதுதான் உணர்ந்தேன், ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது என்பதை உணர்ந்தேன். ஆத்துமாக்களுக்கு ஒரு ஊழியக்காரன் ஜோக்கடிச்சிட்டு போகிறதுக்காக அவன் அங்கே நிற்க முடியாது. அல்லது அவர்கள் காணிக்கைகளை வாங்கிட்டு சுகமாய் வாழும்படிக்கு அவன் நியமிக்கப்படவில்லை. தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய வசதிகளையும் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய அழுகைக்காக கண்ணீர் விட்டு முழங்காலில் நிற்கக்கூடிய பொறுப்புள்ளவன் ஊழியக்காரன் என்பதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அந்த மகள் எப்படி ஃபீல் பண்ணாளோ, எங்கள் அப்பா இல்லை எனக்கு. எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்கிறது பாசத்தோடு சொல்கிறதுக்காக அல்ல. தகப்பனை இழந்தால் பாசத்தோடு தன் பிள்ளைகள் சொல்லுவார்கள், அதற்காக அல்ல. அதுக்காகவும் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் திறப்பிலே நின்று தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மைக்காக அழுது கொண்டிருக்கிற ஒரு தகப்பன், அதுதான் எனக்கு வேண்டாம். இன்று நம்முடைய தாய் தகப்பன்மார்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள் மாம்சத்தின்படி சில காலம் நம்மோடு கூட இருந்து நமக்காக அழுது புலம்பி ஜெபித்து அவர்கள் சரீரங்கள் பலவீனப்பட்ட பிறகு பரம வீட்டுக்கு திரும்புவார்கள். நாம் அதை தடுக்க முடியாது, அவர்களை நிறுத்த முடியாது. அவர்கள் போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒருபோதும் மறையாத, ஒருபோதும் மாறாதவர், மரித்தது உண்மைதான், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், பிள்ளைகளாம் நமக்கு ஒன்றும் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது என்று சொல்லி தவித்து கொண்டு பிதாவிடத்தில் எப்போதும் மன்றாடி கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் நமக்கு உண்டு. அப்படிப்பட்டவர் நமக்கு இருக்க வேண்டுமானால் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்க வேண்டும். அவர் அதை செய்வதில் ஓய்வதில்லை. நமக்காக அவர் அன்னைக்கு வடித்த கண்ணீர் இன்றைக்கும் வடித்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நாம் சுகமாய் இருப்பதற்கு அவர் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியானவரும் உருக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவருக்கு அந்த பிள்ளைகள் தன் தகப்பனாருடைய ஜெப சப்போர்ட் இருக்கும் வரைக்கும் ரொம்ப தைரியமாக இருந்தார்கள், ரொம்ப தைரியமாக இருந்தார்கள். எது என்ன நடந்தாலும் என் தகப்பன் அங்கே ஜெபித்து கொண்டிருப்பார், அப்பா ஜெபிப்பார். இவ்வளவு ஒரு அடைக்கலம் அவர்களுக்கு. அவர்கள் ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, சரியா ஜெபிக்க தெரியுமோ தெரியாதோ, அவர்கள் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வந்திருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து ஜெபாவியை பெற்ற தகப்பன் எங்களுக்காக இருக்கையில் எங்களுக்கு இனி என்ன பயம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நம்பின நிழல் அவர்களை விட்டு கடந்து போனது. ஒரு காற்று அடித்தது பாருங்கள், அந்த மேகம் கடந்து போனது. கடும் வெயிலை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் தகப்பனை குறித்து அழுகிறார்கள். இன்று நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்று நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தேவ குமாரனாம் நம்முடைய தகப்பன், பரலோக தகப்பன் உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தாமே நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதில் சொல்லி பாருங்கள், ஜோரா சொல்லி பாருங்கள், அவர் தாமே நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைப்பார் என்று எழுதியிருக்கிறது.
ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம். சில பிள்ளைகள் அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கணவன் இழந்த, I don't know why I am speaking these things. I am very sorry if I am deeply wounding somebody. I am very sorry, but that is the reality. சில பிள்ளைகள் சொல்லுகிறதை பார்க்கிறேன். நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். அப்பா எப்போ வருவீங்கன்னு கேட்பாங்க. பாடிக்கு முன்னால அப்பா எப்போ வருவீங்கப்பா, அவங்களால் வாழ முடியாது. சில தகப்பன்மார்களை இழந்ததுக்கப்புறம் சில ஆண் பிள்ளைகள் கர்த்தரை விட்டே தூரமாய் போய்விட்டார்கள். ஐ நோ a few cases, they never come back. சில பெண் பிள்ளைகள் ஏங்கி தவித்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் அப்படித்தான். சில மனைவிமார்களுக்கு தாங்க முடியாது, அப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, எந்த அக்கௌண்ட்டு எங்கே இருக்குது, எந்த புக்கு எங்கே இருக்குது, எந்த சாவி எங்கே இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அப்படி வளர்த்தீர்களே எங்களை. அவர்கள் எவ்வளவு அழுதாலும் புலம்பினாலும் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. நம்மை விட்டு சென்றவர் திரும்பி வருவதில்லை. அன்பானவர்களே, ஆனால் ஒருவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தில் போய் தகப்பனே நீர் எப்போ வருவீர் என்று கேட்பது அவசியம் இல்லை. இப்படி விட்டுட்டு போனீங்களேன்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. அவர் நம்மை ராஜாக்களாக ராஜாத்திகளாக வைத்திருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். I don't know why. I don't know why this anointing is operating now. இந்த அபிஷேகம் ஏன் இந்த நேரத்தில் வேலை செய்கிறது எனக்கு தெரியவில்லை. His anointing is very good. It has different facets and different types. And the anointing will work in the right time. He is our Father. He is our Father. Hallelujah. எனவே இந்த உயிர்த்தெழுதல் ஏன் நமக்கு முக்கியம், அதை நாம் தியானிக்க வேண்டாம். இஃப் கிரைஸ்ட் வாஸ் நாட், நான் கொஞ்சம் ஆர்குமெண்ட்டில் நான் போகிறேன். நவ் ஐ கோ இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஆர்குமெண்ட்டில் போகிறேன். ஹல்லேலூயா. சேலஞ்சஸ்குள்ளே போக வேண்டும். இஃப் கிரைஸ்ட் வாஸ் நாட் ரெசரக்டட், அவர் உயிர்த்தெழலைன்னு நீங்கள் ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்வோம். அப்படியானால் நான் சொல்வதை, கடினமான வார்த்தையை கொஞ்சம் கூச்சப்படாமல் கேளுங்கள். There will be no difference between Christ and criminals. என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படித்தான் ஆர்குமெண்டேட்டிவாக பஞ்சண்டாக இருக்கும் சில நேரங்களில். பட் தட் தேர் இஸ் so much of truth in it. If Christ was not resurrected, ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் கர்த்தருக்கும் கிரிமினல்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. Jesus Christ will be another fraud and another criminal. யாரும் இதை பேச துணிய மாட்டார்கள். But I speak like this with all due respect and my worship to my King of Kings, Jesus Christ, because there is truth in it. Is he a criminal? He is not. But he died like a criminal. You
branded him and you stamped him as a criminal. But he proved to be God in majesty. His majesty, God, my God. How did he prove? That is what is my concern today. Hallelujah. Jesus claimed to be divine, which people thought he was blaspheming. என் ஆண்டவர் தன்னை குறித்து சொன்னதான காரியங்கள் எல்லாம் தெய்வீகமான காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தேவனாக சொன்னார். ஜனங்களோ அதை தேவ தூஷணம் என்று சொன்னார்கள். தேவ தூஷணம் என்று சொன்னார்கள். Till this day, even to this day, people do not believe the divinity of Christ. They cannot believe the divinity of Christ. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரத்தின்படி அவருக்குள் அடங்கி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. Where it is written? Colossians chapter 2 verse number 9. 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. He is the perfect embodiment of God's love. எப்படியாவது இந்த சபையை கொஞ்சம் மேலே கொண்டு போகலாமான்னு ஐடியாவோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பர்ஃபெக்ட் எம்பாடிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எம்பாடிமெண்ட் அதுக்கு புரிகிறதுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். வெளிச்சத்தை பார்த்திருக்கிறீர்களா? பதில் வந்தால் நீங்கள், பதில் வராவிட்டால் வேற. வெளிச்சத்தை பார்த்திருக்கிறீங்களா? இது என்ன கேள்வியா? அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒரு 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 கொஞ்சம் அடக்கி அதுக்கு ஒரு சரீரம் மாதிரி ஆக்குனீங்கன்னா எப்படி இருக்கும்? முழு வெளிச்சத்தையும் கொண்டு வந்து, இப்போ வெளிச்சத்துக்கு யாராவது எல்லை போட முடியுமா? பவுண்டரி கொடுக்க முடியுமா? நோ, யூ கெனாட். அதுக்கு எல்லாம் கொண்டு வந்து ஒரு பவுண்டரி கொடுத்து, ஒரு ஆள் உருவத்தில் பவுண்டரி கொடுத்தா எப்படி இருக்கும்? பாடி இல்லாத ஒருவருக்கு பாடியை கொடுத்து, பாடி இல்லாத, சரீரம் இல்லாத ஒரு வெளிச்சத்துக்கு சரீரம் இருக்கா? எப்படி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குதே. சரீரம் இருக்குதா? அப்போ ஒரு சரீரத்தை உண்டாக்கி அந்த வெளிச்சத்தை சரீரத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த வெளிச்சத்துக்கு ஒரு சரீரம் கொடுக்குறோம் அல்லவா, இல்லையா? அதுக்கு பேர் எம்பாடிமெண்ட். பவர் கொடுக்குறோம், அதுக்கு பேர் எம்பவரிங். பவர் கொடுக்குறோம், எம்பவரிங். இங்கிலீஷில் அப்படி வரும். வெளிச்சத்துக்கு ஒரு பாடியை கொடுத்தா எம்பாடிமெண்ட். பர்ஃபெக்ட் எம்பாடிமெண்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். அதுதான் அதுக்கு அர்த்தம். அவருக்குள், ஏனென்றால் தேவத்துவத்தின், I wish you really enjoy God today. Hallelujah. தெய்வத்தின் பரிபூர்ணம், the fullness of Godhead, complete God, A to Z. Hallelujah. எனவே தெய்வத்துக்கு எல்லைகள் யாரும் போட முடியாது. அந்த எல்லையில்லா தெய்வம் மனுஷன் கையில் எல்லைகள் உண்டாகும்படிக்கு அவர் சிக்கிக் கொள்வதில்லை. அவர் மனுஷனால முடியாது, மனுஷனால முடியாது. ஒரு கடலுக்கு எல்லை உங்களால் என்னால் போட முடியுமா? அவர் போட்டு வச்ச புண்ணியத்தில் பக்கத்தில் போகிறோம் இல்லைன்னா, அவர் போட்டு வச்ச எல்லை நிமித்தம் புண்ணியத்தில் நம்ம கடலுக்கு பக்கத்தில் போகிறோம். ஒன்று இல்லை, ஒன்று சிரிப்பீங்க. என்னைக்கு முடிப்பேனான்னு தெரியாது, பட் சிரிப்பீங்க. என்னன்னு கேட்டால்,
சும்மா இருப்போம், திடீர்னு ஒரு சலைவா ஒரு எச்சி போய் ஃபுட் பைப்பில் போகிறது பதில் வின் பைப்பில் போயிடும். யாருக்கும் போகலையோ? போயிட்டு வந்து நாளைக்கு சாட்சி சொல்லுங்க. திடீர்னு இன்னமும் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லைன்னா சில தண்ணி குடிக்கும்போது சும்மா உட்காந்துருக்கும்போது சில நேரங்களில் அங்கே போ எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும், எரிச்சலாக இருக்காதா? இருக்காதான்னு தெரியல, எனக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் பாஸ்டர். அப்படியா? சில நேரங்களில் சாப்பாடு உள்ள அந்த பைப்பில் போயிடும், படாத. அதுவும் அப்போ பார்த்து ஆவக்காய் ஊறுகாய் எடுத்துட்டு இருப்பீங்க, அது ஏறும் பாருங்க உச்சி மண்டைக்கு. என்ன எத்தனை தண்ணி குடித்தாலும் எல்லையை போட முடியாது. அப்படிப்பட்ட இப்போ இந்த நமக்குன்னு ஒரு எல்லை, இந்த எல்லை தாண்டிச்சுன்னா நம்ம படுற பாடு. சர்வவல்லவருக்கு எல்லை போடணும். அவரே அப்போ மனுஷன் கையில் அவர் மனுஷன் முடியுமா? அவர் மனுஷன் கையில் மாட்டுவாரா எல்லை வரைகிறது? அவரே ஒரு எல்லைக்குட்பட்டார் என்று சொன்னார். Perfect embodiment. All the fullness of Godhead bodily dwells in him போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே தெய்வத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பாக்கியசாலிகள். Hallelujah. We are not fools. We are not fools, but fools to the demonic society. But we are wise in the kingdom of God. Amen. அப்போ நான் அவருடைய கிளைம்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தேன். He claimed to be divine. He claimed to be divine. Let us see what are the claims he had. First of all, முதலாவதாக அவர் எதை claim என்று சொன்னால், claim என்று சொன்னால் என்னது? உரிமை பாராட்டினாரா, இல்லை அவர் அறிக்கையிட்டாரா, அவர் என்ன பேசினார்? அதுதான் உலகத்து ஜனத்துக்கு இந்நாள் வரைக்கும், அன்னையிலிருந்து இந்நாள் வரைக்கும் பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. He said, I am. வேதத்தில் மிக முக்கியமான ஒரு 7 I ams அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். John chapter 6:35, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்றார். John chapter 8 verse number 12, நானே ஜீவ உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light என்று சொன்னார். John chapter 10 verse number 7, நானே வாசல் என்று சொன்னார். யோவான் 10:11 பாருங்கள். யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன் என்றார். யோவான் 11:25, 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜான் சாப்டர் 14 verse number 6, யோவான் 14:6 நானே வழி என்று சொன்னார். ஜான் சாப்டர் 15:1, யோவான் 15:1, யோவான் 15:1, நானே மெய்யான திராட்சை செடி. அவர் என்ன சொன்னார்? ஐ ஆம் என்று சொல்லும்போது என்ன சொன்னார்? ஐ ஆம் தி பிரெட் ஆஃப் லைஃப் என்று சொன்னார். நீங்கள் எழுதி கொண்டதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நானே ஜீவ அப்பம் என்றார், நானே மெய்யான ஒளி என்றார், நானே மெய்யான வாசல் என்றார், நானே நல்ல மெய்ப்பன் என்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்றார், நானே வழி என்று சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். இது சொல்லிட்டு சொல்லுகிறார், மை ஃபாதர், மை என்று சொல்லுகிறார், என்னுடைய பிதா. அதுக்கு ஒரு அடுத்த செக்ஷனாக அதை பார்க்கும் பொழுது யோவான் 10:29, என் பிதா பெரியவர். யோவான் 10:29 படி, யோவான் 10:29 படி என் ஆடுகள் என்று சொன்னார். என் ஆடுகள். யோவான் 6:54 படி, ஜான் 6:54 படி, மை பாடி, என்னுடைய சரீரம் என் மாம்சத்தை புசித்து என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் 10:15 படி, யோவான் 10:15 படி, நான்
என் ஜீவனை, என் ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 7:30 படி, ஜான் 7:30, 7:30 படி, அல்லேலூயா, நான் என்னுடைய அப்பொழுது ஜான் சாப்டர், என்னுடைய சித்தம் அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் சாப்டர் 10:27, என் ஆடுகள் மை வேர்ட், என் சத்தத்தை கேட்கும், மை வாய்ஸ் என்று சொன்னார். அல்லேலூயா. ஜான் சாப்டர் 18:36, யோவான் 18:36, மை கிங்டம் என்று சொன்னார். என்னுடைய ராஜ்யம், என் ராஜ்யம். ஆகவே ஒரு பக்கம் ஒரு 7 காரியங்களை பார்க்கும்போது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 7 காரியங்களை பார்க்கும் பொழுது ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம் என்று சொல்லுகிறார். நீங்கள் இதை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் நான் அது இந்த பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். கல்லறை புரண்டது, தூதர்கள் பார்த்தார்கள். திஸ் இஸ் நத்திங் பட் ஹிஸ்டரி. இட்ஸ் அ டாக்குமெண்டட் ஹிஸ்டரி. இது நாம் அறிந்தது தான். பட் we have to understand something more. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம் என்று சொல்லுகிறார். மறுபக்கம் மைன், என், என், என் என்று சொல்லுகிறார். இது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை எந்த மனுஷனும் சொன்னதே இல்லையே, எந்த மனுஷனும் சொன்னதே இல்லையே. அப்படி சொன்னவர்கள் அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதும் இல்லையே. அப்போ இப்படி சொல்லுகிறவர்கள் மனுஷர்களில் யாராகிலும் நிலைத்திருப்பார்களோ? அன்றைக்கும் நிலைத்திருக்க மாட்டார்கள், நிலைத்திருந்ததில்லை, இன்றைக்கும் நிலைத்திருப்பதில்லை, இனி ஒருபோதும் அப்படிப்பட்டவர்கள் நிலைத்திருக்க போவதே இல்லையே. ஹல்லேலூயா. ஆனால் ஒருவர் இப்படி கிளைம் பண்ணுகிறார். நான் தான் சொன்னேனே, இட்ஸ் a radical talk என்று. ஹல்லேலூயா. ஒருவர் கிளைம் பண்ணுகிறார். என்ன கிளைம் பண்ணுகிறார்? 1-2 கிளைம் பண்ணுகிறாரா? என்னுடைய ராஜ்யம்னு சொல்லி ஒன்று கிளைம் பண்ணவன் புழுத்து செத்து போனானுங்க. ஆனால் ஒருவர் சொல்லுகிறார், ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம் என்று சொல்லுகிறவர் என், 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 என் என்று சொல்லி கடைசி நேரத்தில் ஹல்லேலூயா அவர் அதை குறித்து வருத்தப்படவும் இல்லை, அவர் மனம் மாறவும் இல்லை. ஐயோ, நான் தெரியாம ஆவேசத்தில் சொன்னேன், தப்பா சொல்லிட்டேன். அவர் சொன்னதுக்காக மனம் வருத்தப்படவும் இல்லை, அவர் மனம் மாறவும் இல்லை. நெப்போலியன் போனபார்ட்டை குறித்து சொல்லுவார்கள், அவன் கான்கர்ட் த ஹோல் வேர்ல்டு என்று சொன்னாலும் கூட அவன் மரிக்கும்போது 2 கையும் மேலே தான் வைக்கணும்னு சொல்லி மரித்தானாம். I heard many people saying that, then that's why I'm saying, well, I haven't read anything about that, but still that should be the truth. பெட்டியில் 2 கையும் மேலே வச்சு நான் உலகம் முழுவதையும் கான்கர் பண்ணாலும் ஒன்றுமே என்ன இல்லை. பட் தெர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ கான்கர்ட் த ஹோல் வேர்ல்ட், ஹிஸ் நேம் இஸ் கிரைஸ்ட் என்று சொல்லிட்டு மரித்ததாக பார்க்கிறான். இப்படி சொன்னவங்கெல்லாம் கடைசி காலத்தில், கடைசி நாளில் சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏமாற்றம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் ஒருவர் ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம்னு சொல்லி ஹல்லேலூயா என்னைக்கும் ஏமாந்த மாதிரி தெரியவே இல்லையே, இந்நாள் வரைக்கும் he is the I am. இது எதை குறித்து? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இங்கிலீஷில் வாசிக்கலாமா? And God said unto Moses, I am that I am. And he said, thus shalt thou say unto the children of Israel, I am hath sent me unto you. There you will find I am. I am என்கிற வார்த்தை அங்க வருகிறதா? இயேசு கிறிஸ்து சொன்ன I am say பாருங்கள். Same I am. Hallelujah. Same I am. யார் இப்படி சொல்லக்கூடும்? If you have little bit of intelligence, you will use the intelligence to understand God better. And you will use the little rational thinking to compare the scriptures and to find out the truth.
and to magnify God. இந்த யாத்ராமம் 3:14 சொல்லப்பட்ட I am that I am அப்படின்னா என்ன? தமிழ்ல அதுக்கு சரியா விளக்கம் வராது. தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதுக்கு நானே I am. அந்த I am தான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது என்னடா அதிசயம்! இப்படி யாரடா பேச முடியும்? என்னைக்கு மோசேக்கு வெளிப்பட்ட I am. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் யோவான் 1:14 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி வாசம் பண்ணினார். John chapter 3 verse number 16 please. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். அவரை தந்தருளி அப்படின்னா என்ன அர்த்தம்? I am that I am. மோசேயை அனுப்பினார் அன்றைக்கு, ஆனால் இன்றைக்கு அந்த I am-ஏ வந்து விட்டாரே. ஹல்லேலூயா. அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே வந்து விட்டார். அன்னைக்கு மோசேயை அனுப்பினார். மோசே சொல்லும்போது சொன்னான், யார் உன்னை வந்து பேச சொன்னதுன்னு கேட்ட I am-ங்கிற ஒருத்தர் என்னை அனுப்பினார்னு சொன்னான். இன்றைக்கு I am சொல்லி இன்னொருத்தர் வர வேண்டிய அவசியம் வரவில்லை. இன்னொரு தீர்க்கதரிசி வர வேண்டிய அவசியம் இல்லை. Come on, somebody can understand and glorify God. அட அந்த I am-ஏ வந்துட்டாரியா. I am-ஏ வந்துட்டார். John chapter 1 verse number 15. Hallelujah. That is right. ஆகையால் ஆமென். என்னிலும் மேன்மை என்று சொல்லி எனக்கு முன் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யார் தெரியுமா? That I am. He is the great I am. He is here with you. எங்களுக்கு மேசியா வருவார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் வரும்பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். ஆவுனா that great I am Messiah is here. He is speaking to you. தூக்கி வாரி போட்டுச்சு. Speaking to me. என் கண்கள் தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. I saw that I am. ஐயோ, I saw. Hallelujah. டாலஸ் ஹோம்ஸ் என்கிறதான ஒரு மியூசிக் பார்ட்டி, காஸ்பல் மியூசிக் பார்ட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங்ஸ் பாடுவார்கள். அவர்கள் பாடின ஆல்பத்தில் ஒரு பாட்டு என்னதுன்னா, ஐ சா த லார்ட் என்று ஒரு பாட்டு. ஐ சா த லார்ட். பியூட்டிஃபுல். டாலஸ் ஹோம்ஸ், HOMES. நீங்கள் தட்டினீங்கன்னா நெட்டில் அவங்களுடைய சாங்ஸ் வரும். ஹியர் ஐ ஆம் இன் யுவர் ப்ரெசன்ஸ்ன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், உருக்கி போட்டுரும். ஹியர் ஐ ஆம் ஓ லார்ட் இன் யுவர் ப்ரெசன்ஸ். இதெல்லாம் நான் பழைய காலத்தில் கேட்டது. 1994 அந்த ரேஞ்சில் கேட்டது. டாலஸ் ஹோம்ஸ். அதில் ஐ சா த லார்ட் என்று ஒரு பாட்டு பாடியிருப்பார்கள். Whom are you worshipping? You are not worshipping man. You are not worshipping a person who plays some gimmicks. மந்திரவாதிகளை நீங்கள் வர்ஷிப் பண்ணல. Are you worshipping magicians, sorcerers, necromancers, people who practice witchcraft? No, certainly not. Then whom are you worshipping? Please tell me. If I ask you this question, what is going to be your response?
That's right. We worship the great I am. And the name of the great I am is Yahweh. இப்படியே என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் முடிந்தால் நலமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். To serve the people of God and to lift the people to serve my master, the great I am. And that great I am came in the name Jesus Christ. Hallelujah. This is the claim of Jesus. As long as he was in this world, in the bodily form, சரீரத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் அவர் பேசின வார்த்தைகள் இதுதான். I am என்று சொன்னவர், மோசேயை அனுப்பினவர், ஒரு காலகட்டம் வந்த பொழுது, காலம் நிறைவேறின பொழுது I am என்று அவரே இறங்கினவர். தன்னை I am not என்று சொல்வாரோ? Hey, how can he say that? My name is George Robert. As long as I am alive, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் I am not George Robert என்று சொல்ல முடியுமா? No, you cannot. How is it possible? You may not agree with, but the truth remains. I am is always I am. That is number one claim. Number two, இரண்டாவதாக, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக அவர் எப்பவும் தன்னை சொல்லிக்கொண்டார். என்ன சொல்லி? ஜான் சாப்டர் 8:56-59. கொஞ்சம் அது வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, பிகாஸ் we have to see certain things, right? நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 8:56-59. யோவான் 10வது அதிகாரம் 25 33 வரைக்கும் இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது he is an ever existing God. அதை எடுத்து ஒரு வசனம் மாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் லேசாக டச் பண்ணிட்டு நான் போகிறதுக்கு 8:56 பார்க்கும்போது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழிவு. அதை டச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அது மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. என்ன அர்த்தம்னா, என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான்னா, ஆபிரகாம் என்னை பார்க்க ஆசையாக இருந்தான்னா, நான் ஆபிரகாமுக்கு முன்னமே சிருஷ்டிக்கப்பட்டவன் இல்லை, அவனை உண்டாக்கினவனே நான் தான். I am, I always exist. God is an everlasting Father. அதான் 9:6 says, 9:6 அப்படித்தான் சொல்லுகிறது ஏசாயாவில். அவர் நித்திய பிதா, நித்திய காலமாக, நித்திய காலமாக இருக்கக்கூடிய பிதா, சதா காலங்களில், from generations to generation, ஆதியில் அனாதியில் இருக்கிற தெய்வம். இஸ் எவர் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பிரசன்ட் காட். அதுக்கு மேலே நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகட்டும். ஸோ திஸ் இஸ் திஸ் கிளைம். பார்த்தா ஒரு மனுஷனாக இருக்கிறார், ஆனால் இவர் என்ன கிளைம் பண்ணுகிறார், என்ன சொல்லிக் கொள்ளுகிறார்னா, ஆபிரகாமுக்கு முன்னே இருந்தவரும் உலகத் தோற்றத்திற்கு முன்னே இருந்தவரும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவருமாய் அவர் கிளைம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி? நம்பர் 3, கொஞ்சம் வேகமாக போகிறேன். நம்பர் 3, he says he is equal with God. அவர் என்ன சொன்னார்? பிதாவுக்கு சமம் என்பதை சொல்லிக்கொண்டே வந்தார். Philippians chapter 2 verses 5-7. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-7 வரைக்கும் உள்ள வசனங்கள். பிதாவுக்கு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் என்று எழுதியிருக்கும். ஜான் சாப்டர், ஃபென்டாஸ்டிக் வேர்ஸ் இஸ் ஜான் சாப்டர் 10:30. அதை வாசிக்கலாம் பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். வாட் இஸ் திஸ் கிளைம்? I am. He is the same I am. Hallelujah. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன். அன்னைக்கு I am என்று சொன்னவர் தான் நான். சேம் அப்படின்ட்டார். He is God.
எந்த ஒரு மனுஷன், இந்த யூதர்களுக்கு பிதான்னு சொன்னா அவ்வளவு பிரியம், பிதான்னு சொன்னா அவ்வளவு பக்தி. அதாவது பக்தி உள்ள யூதர்களை சொல்லுகிறேன், சும்மா பரபாச போல ஆள்களை நான் பேசல. ஹல்லேலூயா. அவர்கள் பிதாவின் நாமத்தை லேஸ்ல உச்சரிக்க கூடாது என்று கட்டளை பெற்றவர்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ வீணில் வழங்காதிருப்பாயாக என்று கட்டளை பெற்றவர்கள். யெகோவா என்கிறதான நாமத்தை அவர்கள் அவ்வளவு லேசாய் சொல்ல மாட்டார்கள், இன்னைக்கும் சொல்ல மாட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், யெகோவான்னு அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவ்வளவு பயப்படுவார்கள், தேவ பக்தியோடு இருப்பார்கள். அப்படி எங்கேயாவது யெகோவான்னு எழுதுனா ஒருவரும் யூஸ் பண்ணாத ஒரு பேனாவை எடுப்பார்கள், எழுதிட்டு அந்த பேனாவை திரும்ப யூஸ் பண்ண மாட்டார்கள், தூக்கி போட்டுருவான். தேவனுடைய நாமத்தை எழுதின பிறகு அந்த பேனா இன்னும் வேற எதையும் நான் எழுத மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அவங்களுக்கு ஆராதனை வெள்ளிக்கிழமை, டிராவல் பண்ணி ஆராதனைக்கு போகும்பொழுது பக்கத்தில் ஒருத்தன் பேச்சு கொடுத்தான்னா பதிலே சொல்ல மாட்டான். அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இருப்பார்கள், பதில் சொல்லவே மாட்டார்கள், கோபம் வரும். ஆனால் அந்த எழுத்தின்படி பழைய ஏற்பாட்டின்படி போக விரும்புகிறவர்கள். அப்போ அவருடைய நாமம் ஐயாம் என்று அவர்களுக்கு தெரியாதோ? இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாதோ? அப்படியானால் அவர்கள் அந்த நாமத்துக்கு அவர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுத்திருப்பார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்க ஐயாம் என்று சொன்ன வார்த்தை அவங்களுக்கு புதுசா என்ன? சின்ன குழந்தை முதற்கொண்டு ஐயாம்னால நடுங்கும், யெகோவா என்று தெரியும். ஒருத்தர் சர்வசாதாரணமா நானும் பிதாவும் ஒன்று, நானும் பிதாவும் ஒன்றுனா என்ன, வாட் இஸ் திஸ்? நம்ம ஆளுகளுக்கு விளங்கலையே. அவங்க ஏற்றுக்குவாங்களா? பயங்கர கோபம் வரும் அல்லவா? சூப்பர் ஹைலி ரிலிஜியஸ் ஜுடைசம் பீப்புள் அவங்க. நம்ம ஆளுகளுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது, ஐயாம்னாலும் தெரியாது, யூஆர்னாலும் தெரியாது. ஏன் நம்ம வேற என்னத்தெல்லாம் வணங்கி போங்கடான்ட்டு போயிட்டோம். இன்னைக்கு தெரிய வரும்பொழுது தான் கர்த்தருடைய கிருபையினால திருப்பப்பட்டிருக்கிறோம். We have been turned towards the living God. Amen. ஆனா அவங்க அப்படி கிடையாது. blood, Jewish blood. Hallelujah. ஊறி ரத்தத்தில், அவங்க ரத்தத்தில் ஊர்னது இல்லை, ரத்தமே அதுதான், அப்புறம் என்ன ஊறுறது? அதனால தான் அவங்க எபிரேய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஹீப்ரூ பிளட்டு தான் பேசும். அவங்க கல்ச்சரை மாற்றிக்கவே மாட்டாங்க. நம்ம கல்ச்சர்லெஸ் பீப்புள், நம்ம கல்ச்சரே லோக்கல். அதெல்லாம் ஒட்ட வச்சதுனால இன்னைக்கு ஒட்ட வச்ச பிறகும் கூட அந்த கல்ச்சர் ஒழுங்காக வரமாட்டேங்குதியா? ஒட்டாவை டிம்கி அடிச்சுட்டு போகிறோம்யா, ஸ்தோத்திரம். ப்ளீஸ் ரிமெம்பர். அப்போ he is equal with God என்று சொன்னார். It cannot be, it is not palatable for them. டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம். லூக்கா 22:66 71, John chapter 1 verse number 18, யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். வருமா? கோபம் வராதா? இந்த பாருங்க, நான் ரேடிக்கலாக பேசுகிறாளுங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஓகே, அதுவே யூதர்களுக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி பேசினாலே அவனுக்கு உடம்பு எரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பிதாவின் மடியில் இருக்கிற, பிதாவின் நாமத்தையே நாங்கள் சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம், நீர் ஏதாவது ஒரு வெளிச்சமா டுமில் டமில்னு அந்த கிழிச்சுக்கிட்டு பிதா வந்திருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் நம்புவோம். இல்லைன்னா தச்சனுடைய குமாரன், மரியாளுடைய மகன், யோசேப்பின் மகன், தச்சனுடைய குமாரன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு நீ என்ன கிளைம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே அப்படின்னு. பிதாவின் மடியிலையா? பக்கத்தில் போக முடியுமா பிதாவிடத்தில்? இவங்களுக்கு பயங்கர ரோஷம் வந்துருச்சு. அவரை ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தினார்னா எங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஐயாம, எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. எங்க மோசே, எங்க ஆபிரகாம காட்டிலும் நீ பெரியவரா இருந்து எங்களுக்கு வெளிப்படுத்த போறியோ? அது வேற, எங்க மோசையும் ஆபிரகாமும் ஒரு நாளும் பிதாவின் மடியில் படுத்து கிடந்தேன்னு ஒரு நாளும் சொல்லவே இல்லையே. இது என்னடா இது புதுசா நீர் இங்க இப்படி சொல்றீங்கன்னா பயங்கர கோவம் வந்துச்சு. His claims are always divine.
சூப்பர் நேச்சுரல் டிவைன் கிளைம்ஸ். கடைசியில் கிறுக்கு பிடிச்சி போய் ஒரு தரம் கேட்டாங்க, நீர் யாரையா சொல்லியா அப்படின்னு கேட்டாங்க. வேதம் அப்படித்தான் போட்டிருக்கு. கடைசியை கேட்ட, நீங்க யாருன்னு சொல்லுங்கய்யா. ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, குழப்பித்தல். எங்களுக்கு நாளுக்கு நாள் கோபத்தை, என்னுடைய ஆக்ஷனை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் இவனுக்கு எப்படி துள்ளி இருப்பானுங்கன்ட்டு. சரி, இருக்கட்டும். நான்காவதாக, he claims, டைரக்டாக அது இல்லாவிட்டாலும் அல்லேலூயா இன்டைரக்டா போட்டிருக்கோம், he claims to be the creator, சிருஷ்டிகர்த்தர் என்பதை அல்லேலூயா வேதத்திலிருந்து பார்க்கணும். ஜான் சாப்டர் 3:31, யோவான் 3:31, கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம், எபிரேயர் 1:2, எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். சாம்பிளாகத்தான் பார்க்கிறோம். இவையெல்லாம் வச்சும் பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரியேட்டர். அவராலே அன்றி வேற ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை, யாராலும் சிருஷ்டிக்கப்படவில்லை. சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று போட்டிருக்கிறது. ஆல் ரைட். நம்பர் 5, he claims to be the forgiver of sins of human beings. வருமா வராதா ஜனங்களுக்கு கோபம்? எங்க பாவத்தை நீ மன்னிக்கிறியாக்கும். அப்படியா? எங்க ஆபிரகாம் பத்தாதோ, எங்க மோசே பத்தாதோ? நீ பார்த்தா தச்சனுடைய குமாரன் என் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்றியே, இது என்ன? பயங்கர கோபம் வந்துருக்கும். தட் இஸ் வெரி டிவைன். அதுக்காக மாற்றிக்கொள்ள முடியுமா அவர் கிளைம் பண்றத? Now let me tell you all these things. இன்னும் 2-3 காரியத்தை சொல்றேன் பாருங்க. And 6வது, he claims to be the person who gives eternal life. நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக தன்னை பேசிக்கொண்டிருந்தார். வசனங்கள் forgiving sinsக்கு பார்த்தோமா வசனங்கள்? யோவான் 1:29, யோவான் 8:11-12, யோவான் 8:11-12. சும்மா சாம்பிளாக 2 வசனங்கள் வீட்டில் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. 6வதாக, he claims to be the person who gives eternal life. நித்திய ஜீவனை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜான் சாப்டர் 4:13-14, யோவான் 4வது அதிகாரம் 13-14, யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனமும், யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம், யோவான் 10:28, யோவான் 14:1-2 இட்டர்னல் லைஃப் கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோட கூட இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்ன. இட்டர்னலி யூ வில் பி வித் மீ என்று சொன்னார். நித்திய காலமாக நீ என்னோடு இருக்கும்படிக்கு. என்னடா இது, யாரடா இப்படி சொல்றா? இது என்ன இப்படி சொல்றா ஒரு மனுஷன் அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையாக ரட்சிக்கப்படலைன்னா நமக்கே பைத்தியம் பிடிக்கும் நிச்சயமாக. 7வதாக, கடைசியாக, ரொம்ப சிம்பிள், ஜான் 3:31, உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உடையவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் above all. ஹல்லேலூயா. வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு எல்லை உண்டுன்னா இந்த ஹல்லேலூயா. அப்போ நேற்று நான் உட்கார்ந்து எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி உங்களெல்லாம் வெறுப்பேற்றணும்னு வந்திருக்கிறேன். இவங்களை மூட் அவுட் ஆக்கி வெறுப்பேற்றணும்னா கடைசியாக உன்னதத்திலிருந்து வருகிறவர், உன்னதத்திலிருந்து வந்தவர் யார்? அது ஐயாம விட்டுருங்க. உன்னதத்திலிருந்து வந்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தா எப்படி இருக்கிறாரு?
மனுஷனாக இருக்கிறார். மனுஷனுக்கு வர்ற பசி அவருக்கு இருக்குது, மனுஷனுக்கு வர்ற தூக்கம் அவருக்கு இருக்குது, மனுஷனுக்கு வர்ற டயர்ட் அவருக்கு இருக்குது, மனுஷனுக்கு வரக்கூடிய சோர்வு அவருக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏண்டா டே, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமுமே இல்லையே, உன்னதத்திலிருந்து வந்தேன்னு வேற சொல்லிவிட்டு, உன்னதத்தில் இருக்கிற பிதாவின் மடியில் படுத்து கிடந்தேன்னு வேற சொல்லிவிட்டு, எல்லாம் இங்கே வந்துட்ட பிறகு நான் எல்லார காட்டிலும் பெரியவன் மேலானவன் சொன்னால் வெறுப்பேற்றுறதின் உச்சகட்டமாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளவு வெறுப்பேற்றினான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர் மாத்திரம் உயிர் தெழாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? அவர் மாத்திரம் உயிர் தெழாவிட்டால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? அப்போ கூட சிலுவையில் என்ன சொன்னாங்க? மற்றவர்களை ரட்சித்தான், நீ இவர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று சொன்னார். Prove that your claims are divine and they are true, then we will believe it. அப்ப நம்புவோம். கிளைம் பண்ணுறீங்களே, இவ்வளவு கிளைம் பண்ணுறீங்களே, நானே 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 நானேன்னு சொல்லிங்க, என் பிதாங்கிறீங்க, என் நாடுகளுங்கிறீங்க, என் சத்தங்கிறீங்க, நான் அங்கேருந்து பரத்திலிருந்து வந்தேனுங்கிறீங்க, பிதாவின் மடியில் இருந்தேனுங்கிறீங்க, நான் ஜீவ அப்பாவுங்கிறீங்க, என்னென்னமெல்லாம் நித்திய ஜீவனை தருவேனுங்கிறீங்க, இன்னத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறீங்களே. சரி, ஒரு நாளாவது மாற்றிக்கிட்டேன்ப்பா, தப்பாக சொல்லிட்டேன்ப்பா, ஏதோ உங்கள்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டேன், வெரி சாரி, எனக்கு ஏதோ சொல்லிட்டேன், விட்டுரு, என்னை விட்டுரு, ஆபிரகாம்கிட்ட போய் போட்டு கொடுக்காத என்னை பற்றி அப்படின்னு எதுவும் சொன்னாரோ? ஹல்லேலூயா. வெயிட் பண்ணாங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா பாப்பமான்னு சொல்லி சிலுவையில் போட்டு கொன்றுவண்டா. வல்லமை இருந்தா இவர் ஏன் நம்ம கையில் மாற்றுறாரு? இவர் சொல்லிக்கிறாரு. நம்ம இன்னும் கொச்சையான பாஷையில் பேசுகிறேன், தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்காக. சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். இவர் ரொம்ப பீத்திக்கிறாரு, ரொம்ப பீத்திக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, அவ்வளவு சொல்கிறாரு. நாங்கள் கேட்காத காரியங்கள்லாம் சொல்லி வெறுப்பேற்றி விட்டார். கடைசியில் இவங்க எல்லாருக்கும் மேலே தான் நான் அப்படின்ட்டாரு. எப்படா இவனை விட முடியும்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சு போட்டு ஹாவுன்னு கத்திட்டு மற்றவர்களை ரட்சித்தான், நீ ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி கக்கான்னு சிரித்து அவருடைய ஆடைகள் எல்லாம் வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சி சீட்டு போட்டு பங்கிட்டு முள்முடி ஒன்று சூட்டி எல்லாம் கலாட்டா பண்ணி என்ன அளவுக்கு தங்க கோபத்தை பரிகாசத்தின் வடிவிலே தீர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளோத்தையும் தீர்த்துட்டு இனி இவன் செத்தான் போய் இனி இவன் எந்திரிப்பான் நான் பாப்பமா என்னத்தையும் இல்லாமல் சொன்னான் பார்க்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கிற வேலை இல்லை. ஹல்லேலூயா. நீ சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த அந்த மணி நேரத்தில் ஹல்லேலூயா பூமியெங்கும் ஹல்லேலூயா அந்தகாரம் உண்டாகி பூகம்பங்கள் வந்தோடனே செத்து போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பிளட்டு வெள்ளையாக இருக்கும், ரத்தம் வெள்ளை நிறமாக மாறி இருக்கும், சிகப்பு நிறம் போய் ஐயோ சொன்னதெல்லாம் அதை பார்த்த ரோமச்சேவர்கள் செத்து போயிட்டானுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவரோடு கூட பயணித்ததான அவருடைய பிள்ளைகள், ஸ்திரீகள், ஆண்கள், சீஷர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எங்கள் அப்பா உயிரோடு எழுந்துட்டார். அப்போ அவர் அந்த கிளைம் எல்லாம் பேசிட்டு இத்தனை காரியம் தன்னை குறித்து பெருசா பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அவர் எவ்வளவு ஒரு கோபத்துக்கு உள்ளானாரோ அவருடைய சீஷர்களும் மற்றவர்களுடைய கோபத்துக்கு உள்ளாயிருப்பார்கள் அல்லவா? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இவரோட போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்மளை காரி துப்புறானுங்க, இவரையே துப்புறாங்க, அப்போ நம்மளையும் என்ன செய்வான்? துப்பிடும். இவர் பாட்டுக்கு என்ன மறிச்சிட்டு போயிட்டாருன்னா வராமல். அப்போ தட்ஸ் வை ஐ செட் if Jesus Christ was not risen or not resurrected, there is no difference between Jesus and criminals. நான் சொன்னது உங்களுக்கு வந்துச்சாங்க? But he proved he is not a criminal like man. Hallelujah. He is so divine and God himself, that great I am. Hallelujah. ஏன் நமக்கு
உயிர்த்தெழுதல் முக்கியம் என்பதை ஒரு காரியம்தான் சொன்னேன். 4 காரியங்கள் நமக்கு உண்டு. ஆகவே நான் அந்த காரியங்கள் இப்போ கொஞ்சம் சொல்ல மாட்டேன். அது போகும், அது வாட்டுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். இந்த பார்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு போதும். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? ஹிஸ் கிளைம் ஹிஸ். அப்போ எப்படி இதை நான் முடிக்கிறேன்னா, ஹிஸ் divinity claims on his divinity are validated by his resurrection. They have to be validated. ஸ்தோத்திரம். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். இப்போது நம்மெல்லாம் இந்த ஆதார் கார்டு அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். பேன் கார்டு எதுக்கு எடுத்தாலும் பயன்படுத்தணும். அது இல்லைன்னா நம்மளை விட மாட்டான்ல. இது பயன்படுத்தாமல் வேறு வழியில் நம்ம போய் வாங்கலான்னா சிஸ்டத்திலே இருக்குது. என்டர் ஆதார் கார்டு டெலிஃபோன் நம்பர்னு இருக்கும். நீங்களாம் ஆன்லைன் பார்த்துருக்கீங்க. யாரும் பார்க்காதவங்க யாருமே இங்கே இல்லை. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆதாரம் கேட்க மாட்டான், ஜாதகம் கேட்க மாட்டான், ஹோரோஸ்கோப்பு கேட்க மாட்டான், உன் கண்ணு என்ன கலரில் இருக்குன்னு கேட்க மாட்டான். டெலிஃபோன் நம்பர்மா. நம்ம டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே கீழே கொஞ்சம் நேரம் கழித்து சுற்றிக்கிட்டே இருக்கும். வடை சுடுற மாதிரி, ஜாங்கிரி ஜிலேபி சுற்றுற மாதிரி. கொஞ்ச நேரம் கழித்து டெலிஃபோன் நம்பர் வெரிஃபைடுன்னு வரும். வெரிஃபைடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு அட்ரஸ்ஸு, ஊர் அட்ரஸ்ஸு எல்லாம் வந்து சேர்ந்துடும். படுபாவி. அப்போ அந்த டெலிஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் மிக மிக முக்கியம். நீதானா இல்லை ஒரு ஓடிபி அனுப்பான். நீ சொன்ன டெலிஃபோன் நம்பருக்கு நான் ஓடிபி அனுப்புகிறேன், அதை ஒரு காலத்தில் என்ட்ரு பண்ணணும். அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு திருப்தி வரும். நீ தான் கள்ள பையன் கிடையாது, நீ நல்ல பையன், நீ ரைட்டு. அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டோம், இட் இஸ் நாட் வெரிஃபைடுன்றான். ஸோ யுவர் ஆத்தென்டிசிட்டி இஸ் டு பி வெரிஃபைடு. அது போல தான் வேலிடேட்டட். வேலிட்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? உண்மைன்னு அர்த்தம். வேலிடிட்டி இன்னொரு அர்த்தம் இருக்குது. பட் வேலிடேஷன்னா உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறது. இட் இஸ் வேலிடேட்டட். அது எப்படியோ அது போல தான் அவர் சொன்ன அத்தனை கிளைமும் எதில் வேலிடேட் ஆகிருக்குதுன்னா, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ட்ரூ என்றாயிருச்சு. எல்லாமே உண்மை என்றாயிருச்சு. அதுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? ரோமன்ஸ் சாப்டர் 1 verse number 4. எல்லாம் வாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வேதாங்கள் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தின் பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே வேலிடேட்டட், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் தான் that great I am என்று வேலிடேட் ஆகி நிரூபிக்கப்பட்டது போட்டிருக்குது. ஹல்லேலூயா. All the claims of Jesus on his divinity, they are perfectly validated with his resurrection from the dead. தாவீதின் சந்ததியில் பிறந்தவங்களுக்கு அர்த்தம் நான் ஒன்று தொடல, அந்த பாயிண்ட் அது தொடுவேன் ஒரு நாள். தட்ஸ் a great thing. என்ன ஏன் அது அப்படின்னு? ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டவர் போட்டிருக்க, அந்த மாம்சம் என்று எழுதியிருக்குதா இல்லையா சொல்லுங்க. அப்ப அந்த மாம்சத்தில் என்று சொல்லப்பட்ட இடத்தில் என்ன நடந்ததுன்னா, his claims, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல தானே பேசினார் ஜனங்களோட. நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஒளி, மெய்யான ஒளி, அதெல்லாம் அவர் மாம்சத்தில் தானே பேசினார். மாம்சத்தில் பேசினவர் அவர் உண்மைதான் என்று எப்படி வெளிப்பட்டதுன்னா, ஆவியின்படி என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அனுப்ப பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்து மரித்தோரிந்து உயிரோடு எழுந்ததினாலே மாம்சத்தில் பேசின அத்தனை வார்த்தைகளும் உயிர்த்தெழுந்ததினாலே உண்மை என்று பலமாய் ரூபிக்கப்பட்டது. அந்த பலமாய் என்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்?
அந்த அர்த்தம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பலமாய் என்று சொன்னால் பிரகடனப்படுத்தப்பட்டது. பலமாய் என்று சொல்லும் பொழுது பயங்கரமாய் பிரகடனப்படுத்தி, வித்தவுட் எனி டவுட்டுங்க. ஹல்லேலூயா. வித்தவுட் எனி டவுட். ஃபேலிபிள் அல்ல, இன்ஃபேலிபிள் ப்ரூஃப். டாக்டர் லூக் அதை எழுதும் பொழுது அழகா எழுதுகிறார். வித் மெனி இன்ஃபேலிபிள் ப்ரூஃப் அப்படிங்கிறார். அவர் எங்களுக்கு காட்சியளித்தார்னு சொல்றார். ஃபேலிபிள் என்று சொல்லும் பொழுது உண்மையற்றது, இன்ஃபேலிபிள் என்று சொல்லும் பொழுது உண்மைத்தனத்துக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. இன்ஃபேலிபிள் ப்ரூஃப் அப்படின்ட்டு மறுக்க முடியாத, இட் இஸ் வேல்யூபிள். ஹல்லேலூயா. ஒரு விஷை மறுபடியும் மாம்சத்தின்படி வாசித்துட்டு நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தான் நம்மோடு கூட இரத்தத்தினாலும் பிளட் அண்ட் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் நம் மத்தியில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய the great I am என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனார். ஆகையினால் இன்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர். அதான் தான் பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know the person whom I believe. He is the great I am. Hallelujah. The very same great I am of Exodus chapter 3 verse number 14. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கக்கூடிய அதே இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? It is validated by his resurrection. Hallelujah. Therefore your faith will be built up today. நான் உங்களுக்கு சொன்னது போல இங்கிருந்து நீங்க புறப்படும் பொழுது உங்கள் விசுவாசம் ஆணித்தனமாய் இருக்கும். Hallelujah. Beyond any doubt. I mean, we worship a God who is resurrected. Hallelujah. இன்னொன்று சொல்லப்போனால் நீங்கள் கொஞ்சம் அவர் வந்து ஐயாம் என்பவர் வந்து ஐயாம்ங்கிறவர் யாருங்கிறத சொல்லி தேவ ரகசியங்கள் எல்லாம் சொல்லி சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்து சேம் ஐயாம். உயிர்த்தெழுதற்கு முன்னாலேயும் அதே ஐயாம், உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னாலும் அதே ஐயாம். வேலையை முடிச்சுட்டு நம்மளை கொண்டு வந்து பிதாவுக்கு ஒப்படைச்சிட்டார். ஒர்க் இஸ் ஓவர். அதனால தான் எல்லாம் முடிஞ்சு. இட் இஸ் ஓவர், இட் இஸ் ஓவர். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர், ஸ்திரீயின் வித்து. ஹல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். His job is over. ஹல்லேலூயா. நமக்கு எதிரிடையாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார், கிறுக்கி போட்டார். அவர் கையிலிருந்து பிடுங்கி போட்டார். சிலுவையில் ஆணி அடித்தார், ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். பிதாவிடத்தில் அநேகம் பிள்ளைகளை பிதாவிடத்தில் சேர்க்கும்படியாக வந்தார். சேர்த்தார், சேர்த்தார். இந்த உலகம் மறுக்கலாம் நம்மை, இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம், நாம் அனாதைகள் என்று சொல்லலாம், அல்லது உலகம் நம்மை பார்த்து பரதேசிகள் என்று திட்டலாம். ஆனால் நாம் பிதாவின் பிள்ளைகள். அல்லேலூயா. பிதாவின் பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகள் பிரியமானவர்களே, லேசானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னதான காரியங்கள் எல்லாம் நிறைவேறினதினால் பலமாய் ரூபிக்கப்பட்டார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் முறிபட்டன, தேறிப்பட்டன நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ
ஜனங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் வானத்தின் சேனைகள் துதித்திடவே வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை உயிர்த்த கிறிஸ்து இனி நல்ல சந்தோஷமாய் பாடி கொண்டாடுவோம். மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாமா? அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் நம்புகிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜா. ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கேட்ட வசனங்களை வச்சு நீங்க நல்லாவே ஜெபிக்கலாம். அப்பா நன்றி, அப்பா நன்றி. நீங்க மாத்திரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கலைன்னா இந்நேரம் உலகம் உங்களையும் கொண்டு போய் மனுஷர்கள் கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஆண்டவரை போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் கிரிமினல்லா மனுஷனா நீங்கள் இல்லைப்பா, நீங்கள் தெய்வம்ப்பா. ஹல்லேலூயா. நிரூபிச்சிட்டீங்கப்பா. எப்படி நிரூபிச்சிங்க? அந்த ரோமர் 1:5 படி பலமாய் நிரூபிச்சிட்டீங்க ஐயா, பலமாய் நிரூபிச்சிட்டீங்க ஐயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வசனத்தில் ஆரம்பித்தோம், ஞாபகம் இருக்குதா? அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன சொன்னார்? இன்னென்னெல்லாம் சொன்னார். அண்ணனெல்லாம் சொன்ன பிறகு அது நடந்தது. உயிர்த்தெழுந்ததுனாலே இட் இஸ் வேலிடேட்டட். ஹல்லேலூயா. பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. தெய்வத்துடைய பரிபூர்ணம் எல்லாம் பாடிலி ஃபார்ம்ல பர்ஃபெக்ட் எம்பாடிமெண்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உல்பாகாதி அந்தரபோ ஷீலா கந்தர கபா. ஹல்லேலூயா. தெய்வமே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். எனக்காக அழுது புலம்புகிறவர்கள் இல்லை என்று சொல்லுகிறது இனி தேவையில்லை. எனக்காக எங்க அப்பா இருக்கிறார் அழுது புலம்புகிறதுக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்கள் காலங்கள் உடைய கையில் இருக்குது. ஜெயத்தோடு எங்களை நடத்துங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் ஜெபிக்கிற, எங்களுக்காய் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற எங்கள் தகப்பன் நீர் இருக்கிறீர். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய உயிர்த்தெழுந்த மகாராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன நம்முடைய இரட்சகர் வரைக்கும் இருப்பதாக. ஆத்மாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.